ஹலோ கைஸ், வெல்கம் டு கவுட் கைட்லி தமிழ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இது என்னன்னா SBIPO கண்டிப்பாக எல்லாரும் எழுதிருப்பீங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நிறைய வீடியோவில் நம்ம கிளாஸ் வீடியோலையும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்ம லாஸ்ட் மினிட் டிப்ஸ்லையும் நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா, எக்ஸாம் கஷ்டமாக தான் இருந்திருக்கு. சரிங்களா, அதாவது கான் செக்ஷன் எது அதர் செக்ஷன்ஸை காட்டிலும் கான் செக்ஷன் கஷ்டமாக தான் இருந்திருக்கு. சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கம்மியாக அட்டன் பண்ணியிருக்கேன், நான் வந்துட்டு ஓரளவுக்கு ஆவரேஜ் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரியா, சரி ஓகே, அது எப்படி இருந்துச்சு, சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம் இருக்குது, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே நோட் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, எதுவுமே நான் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே நோட் பண்ணி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போது கடைசி வரைக்கும் பாருங்கள். சரியா, சரி ஓகே, சரி பார்க்கலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா SBIPO முடிஞ்சு கான் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரியா, இதில் பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான் சிங்கிள் டிஜிட் தான் என்னால் அட்டன் பண்ண முடிஞ்சு, டபுள் டிஜிட் கூட என்னால் அட்டன் பண்ண முடியல, ஒரு 10 கூட போட முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க. சரியா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் 10 தான் போட்டேன், 12 தான் போட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஓகேவா, உங்கள் ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷிஃப்ட் ஒரு மாதிரி இருந்திருக்கும். கரெக்டாக உங்கள் ஷிஃப்ட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் அட்டன் போட்டிருக்கீங்க அதுதான் முக்கியம். சரியா, சரி பார்த்தீங்கன்னா 2 கேட்டிருக்காங்க. நான் நல்லா பண்ணியிருக்கேன், ஓகே, இப்போ நான் ஓரளவுக்கு 60+ நான் குட் அக்யூரஸியே போட்டிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கே தெரியும், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், நான் கண்டிப்பாக 60+ 65 மார்க் எடுத்துரும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மைன்ஸ் படிக்கலாம். சரியா, இல்லை நான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 2 செக்ஷன் நல்லா பண்ணியிருக்கேன், கொஞ்சம் இது ரொம்ப சொதப்பிட்ட மாதிரி இருக்கு, இல்லை நான் வந்து எனக்கு 60 மார்க்ஸ் வர கம்மி தான், ஒரு 50 மார்க் வரும், 55 மார்க் இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் இருக்கு. சரியா, நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் வெக்ஸ் ஆயிருப்பீங்க, கான்ஸ் அட்டெம்ப்ட் பார்த்தே வெக்ஸ் ஆயிருப்பீங்க, ஐயோ என்னடா எப்படி இருக்கு எக்ஸாமு, ப்ரிலிம்ஸே நம்மளால பாஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் நிறைய பேருக்கு இருக்கும். சரியா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் போட்டிருப்பீங்க. சரி ஓகே, அது ஏன் சிங்கிள் டிஜிட் போட்டீங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட் போட்டிருப்பீங்க. சரியா, அட்டெம்ப்ட்ல டபுள் டிஜிட் போட்டிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஒரு விஷயம். சரியா, நீங்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கரெக்டான கொஸ்டின் சூஸ் பண்ணியிருக்கணும். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டிருந்தாங்க பாருங்க, அதையும் எழுதியிருக்கேன் பாருங்க. 1 மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல வந்து என்னது உங்களுக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு செகண்ட் ஷிஃப்ட்ல தேர்ட் ஷிஃப்ட்ல ராங் நம்பர் மிஸ் நம்பர் மாற்றி கேட்டிருந்தாங்க. ஓகேவா, 5 கொஸ்டின் இருந்துச்சு. லாஸ்ட் ஷிஃப்ட்ல பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேஷன் இருந்துச்சு, 3 கொஸ்டின் இருந்துச்சு. ஓகேவா, அது 3 கொஸ்டின் கேட்ட இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க. சரியா, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஓவராலாக அந்த 1 மார்க் பார்த்தீங்கன்னா 3 to 5 மார்க்ஸ் இருந்துச்சு. கரெக்டா, அதை தாண்டி நீங்க வந்திருந்தீங்கன்னா நீங்க வந்து டிஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொஸ்டின் இருக்கும். கரெக்டா, ஒரு டிஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீ கொஞ்சம் கெஸ் பண்ணி போட்டிருந்தா அது கரெக்டா எடுத்துட்டீங்கன்னா போட்டுக்கலாம். சரி, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுத்த விட்டுருப்பாங்க. சரியா, நான் ஆல்ரெடி சொன்னதான், 2 டிஏ இருக்குன்னா கண்டிப்பா இன்னும் ஒரு டிஏ வந்து ரொம்பவே சுத்த விட்டுருப்பாங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், நம்ம கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். அந்த கரெக்டான டிஏ சூஸ் பண்ணி போடுங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதை போட்டுட்டு நீங்க இன்னொரு டிஏ வந்து செக் பண்ணி பாருங்க, அதனால போட முடிச்சுன்னா போடுங்க. சரிங்களா, அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது டிஏ பார்த்தீங்கன்னா நிறைய ஷிஃப்ட்ல ஒரு சில ஷிஃப்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி சுத்த விட்ட மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். சரியா, சரி ஓகே, ஒரு டிஏ போட்டுருக்கலாம். சரியா, நல்லா கொஞ்சம் யோசிச்சு போட்டுருந்தா ஒரு டிஏ போட்டுக்கலாம். கேஸ்லேட் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு டிஏ கம்பேர் பண்றப்ப கேஸ்லேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஈஸியாவே போட்டுக்கலாம்ன்ற மாதிரி தான் இருக்கு. சரியா, இப்போ கேஸ்லேட் போட்டுக்கலாமா. சரி ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இல்ல என்னால பார்த்தீங்கன்னா டிஏ வந்துட்டு எனக்கு முடியல, இல்ல கேஸ்லேட் எனக்கு வந்துட்டு நான் பெருசா சால்வ் பண்ணதில்லை, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க விட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா அப்ளிகேஷன்ல நீங்க போட்டுக்கலாம். சரியா, அதாவது இந்த சிங்கிள் டிஜிட் சொல்லியிருந்தேன்ல, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஐ இல்லை கேஸ்லேட்டே உட்காந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. சரி, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் எடுக்கிறீங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் போயிருச்சு, வேஸ்டா போயிருச்சு அப்படின்றப்ப உங்களுக்குள்ளே ஒரு பதட்டம் ஆயிரும், ப்ரெஷர் ஆயிரும். சரியா, அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற இதுல பார்த்தீங்கன்னா உங்களால போய் அடுத்து போடவும் முடியல. ஓகேவா, ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆனதுனால ஓகே அடுத்து உங்களுக்கு போட முடியாம போயிருச்சு. சரிங்களா, நீங்க இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சிலர் என்ன பண்ணிப்பாங்க, ஒரு டிஏ ஒரு கேஸ் கிராக் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 5 இங்க ஒரு 3 கொஸ்டின் தான் இருந்துச்சு. ஓகேவா, இது 3 கொஸ்டின் தான் இருந்துச்சு. அப்போ ஒரு 5 3 8 இது ஒரு 3 ஒரு 5ன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. இப்போ 13. ஓகேவா, அப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 15 அந்த ரேஞ்ச் நல்லாவே போட்டிருக்காங்க, 15+ அந்த மாதிரி போட்டுக்கோ, நல்லா போட்டுருக்கோம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளான் பண்ணி கரெக்டா எடுத்துட்டாங்க. சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அந்த சிங்கிள் டிஜிட்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இதுல மாட்டிருப்பாங்க. ஓகேவா, அதான் ரியாலிட்டி. சரியா, சரி ஓகே, இப்போ அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா நீங்க இங்க மாட்டாம நீங்க அப்ளிகேஷன்ல ஒரு 3 நாள் போட்டிருந்தா கூட நீங்க என்ன பண்ணிருக்கலாம், ஒரு மாதிரி செலக்ட் பண்ணி போட்டிருந்தா கூட நல்லாவே அட்டெம்ப்ட் பண்ணிருக்கலாம். சரியா,
சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் ரெகுலராக மார்க் டெஸ்ட் போகிறப்பவே நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். நான் என்ன சொன்னேன், ஆல்ரெடி பதட்டப்படாதீங்க, எக்ஸாம் கஷ்டமாக தான் இருக்க போது, அந்த ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க சரிங்களா. பொறுமையா பார்த்து செலக்ட் பண்ணி போட்டுருக்கணும் சரியா. சரி ஓகே, முடிஞ்சு போச்சு, எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. சரி ஓகே, இது வந்துட்டு ஓகே நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் படிங்க. இல்ல வந்துட்டு ஆக்சுவலா ஒரு சிலர் என்னன்னு சொல்றாங்கன்னா, எக்ஸாம் இங்க நல்லா, அதாவது மார்க் டெஸ்ட்லாம் நல்ல மார்க் வருது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கவங்களே போய் இங்க சொதப்பிருக்காங்க ஓகேவா. அதான் வந்து உண்மையான விஷயம். நிறைய பேர் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் ஆவரேஜாவே பண்ணியிருக்கேன், ஆவரேஜ் தான் எனக்கு மார்க் வரும், நான் இங்கேயும் ஆவரேஜா பண்ணிட்டேன் அப்படின்றவங்களும் இருக்காங்க சரியா. அப்போ அந்த 20 நிமிஷம் என்னவோ அதுதான் மெயின் சரிங்களா. சரி ஓகே, இப்போ முடிஞ்சா. சரி இதுக்கப்புறம் நம்ம ரியாலிட்டிக்கு வரும். சரி என்ன ரியாலிட்டி அப்படின்னா, எஸ்பிபிஓல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500+ வேகன்சி சரியா, கரெக்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மெயின்ஸுக்கு உள்ள போறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்றேனே, இப்போ நீங்க இருக்கீங்க, உங்க கூட ஒரு டிராவல் பண்றாங்க, அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் பிளஸ் உங்களோட லாங்கா பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்க அந்த மாதிரிலாம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 பேர் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 பேர் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றது பார்த்தீங்கன்னா 1 or 2 persons தான் இருப்பாங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்குலர் சுத்தி மேபி இருக்கலாம், அதாவது ஒரு நல்ல ஒரு ரெகுலரா ப்ரிப்பேர் பண்றவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கலாம். மேபி அவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட கிளியர் பண்ணிக்க வாய்ப்பு. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், 1 or 2 persons வந்து கிளியர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது 20 பேர்ல நான் சொல்றேன், அந்த 20 பேர்ல 1 or 2 persons கிளியர் பண்றாங்க சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவே பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ்பிஓ பார்த்தீங்கன்னா 5000+ வேகன்சிஸ். இப்போ இதுல வந்துட்டு 1:10 வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 பேர் அந்த ரேஞ்ச் தான் எடுப்பாங்க சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா 5000+, இங்க பார்த்தீங்கன்னா இது அப்படியே 10 மடங்கு இருக்கு சரியா. இதுவே பார்த்தீங்கன்னா இதுவே ஐபிஎஸ்பிஓ எழுதிட்டு பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க அதே ஒரு 20 பேர் வச்சுக்கோங்க, உங்களை சுத்தி ஒரு 20 பேர், அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்க இன்ஸ்டியூட் ஏதாவது படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 20 பேர் கணக்கு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஒரு பாதி கிளியர் பண்ணிடுவாங்க ஐபிஎஸ்பிஓ வேகன்சி. ஐபிஎஸ்பிஓ ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 கூட வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன், ஒரு 10+ கிளியர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்க வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000+ வேகன்சி, இங்க பார்த்தீங்கன்னா 1:10 எடுப்பாங்க. அது எடுப்பாங்க ஏன்னா கடைசி 2 வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்து, ஏன்னா ப்ரிலிம்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபில்டர் பண்ணி மெயின்ஸ் கொண்டு போறாங்க. மெயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுறாங்க, காலி பண்ணி விட்டுறாங்க. அதான் வந்து ரியாலிட்டியா இருக்கு. இப்போ 1:10 தான் எடுப்பான்னு கிடையாது, நிறைய கூட எடுக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா. இப்ப பாத்தீங்கன்னா இதுல இதை எஸ்பிஐபிஓ கம்பேரிசன் படி ஐபிஎஸ்பிஓ பாத்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் பேரை வந்து செலக்ட் பண்ணி உள்ள போக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றேன், நிறைய பேர் நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்கு சரிங்களா. சரி ஓகே, இது பாத்தீங்கன்னா ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா லெவல் ஓகேவா. அப்போ இதை கம்பேர் பண்றப்போ ஐபிஎஸ்பிஓல நம்ம உள்ள போக நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, நான் இந்த எக்ஸாம் நான் சரியா பண்ணல, நான் வந்துட்டு அதோட விட்டுறேன், சரி ஓகே நான் வெக்ஸ்ல இருக்கேன், நான் கொஞ்ச நாள் படிக்கல அப்படின்ற மாதிரி தயவுசெய்து அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அடுத்து 10 நாள் உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னா எக்ஸாம் வரப்போகுது, என்னது ஐபிஎஸ்பிஓ சரியா. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ஆகஸ்ட் 17, 23, 24. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ஆகஸ்ட் 5. இன்னொரு ரவுண்டடா வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 10 days தான் இருக்க போகுது. இந்த 10 days பாத்தீங்கன்னா நான் சொல்றது பண்ணுங்க, கரெக்டா கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம் சரியா. ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வெக்ஸ்ல ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் அப்படியே வேஸ்ட் பண்ணிடாதீங்க சரிங்களா. அது வந்து உங்களுக்கு தான் லாஸ். இப்போ பாத்தீங்கன்னா இந்த 10 days நான் ரவுண்டோட வச்சிருக்கேன். ப்ரிலிம்ஸ் மார்க் போடுங்க சரிங்களா. ப்ரிலிம்ஸ் மார்க் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா 2 கேட்டகரி இருப்பீங்க. நான் வந்து வேலைக்கு போயிட்டே நான் படிக்கிறேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா மினிமம் நீங்க 1 மார்க்காவது போடணும். 1 மார்க் போட்டு நீங்க கரெக்ஷன் பார்க்கணும் சரியா. ஃபுல் மார்க் போடுங்க, கரெக்ஷன் பாருங்க. அதை தாண்டி நீங்க செக்ஷன் நிறைய போடுங்க. 1 மார்க் போடுங்க பிளஸ் செக்ஷனல் பாத்தீங்கன்னா, அதாவது 20 நிமிஷம் செக்ஷனல் இருக்குல்ல, இங்கிலீஷ் செக்ஷன்ல, கான் செக்ஷன்ல, ரீசனிங் செக்ஷன்ல, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்பீங்க, அதாவது கைட்லி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் சரி தான், இல்லை வேற ஏதாச்சும் வெப்சைட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, எந்த இதுன்னு உங்களுக்கு வந்துட்டு ஒரு கன்வீனியன்ட்டா இருக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது வந்து ரெகுலரா மார்க் போடுங்க. ஒரு சில 2-3 வெப்சைட்டும் வாங்கியிருப்பீங்க, அதுலயும் நீங்க மாத்தி கூட போட்டுக்கலாம் சரியா. சரி, இப்போ பாத்தீங்கன்னா இதுவே பாத்தீங்கன்னா நார்மல், நான் வந்து பேங்க் எக்ஸாம் மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க மினிமம் வந்து 2 மார்க்காவது போடணும். மினிமம் நான் சொல்றேன், மினிமம் 2 மார்க் போட்டு கரெக்ஷன் பார்க்கணும், ஃபுல்லா கரெக்ஷன் பார்க்கணும். அதே மாதிரி செக்ஷன் எல்லாம் போடுங்க சரியா. இப்போ பாத்தீங்கன்னா மார்க் போடுங்க பிளஸ் கிளாஸ் பாருங்க. ஏன் கிளாஸ் பாருங்க அப்படின்னு சொல்றேன்னா, லைவ் செஷன்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா நான் டைமர் வச்சு போடுறேன் ரொம்ப ஃபாஸ்டா போறாங்க, ஆன்சர் போடுறாங்க சரிங்களா. எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குன்னு பாருங்க. நீங்க லைவ் வந்து 1 நாள் 2 நாள் அட்டன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு பூஸ்ட் கிடைக்கும். சரி, என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா போடுறாங்க, நம்மளால ஏன்டா ஸ்லோவா போட முடியுது அப்படின்ற மாதிரி, ஓகே நம்மளும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் வரும் சரியா. கண்டிப்பா அதனால வந்துட்டு லைவ் செஷன்ஸ் பாருங்க. இன்னொன்னு எப்படி அப்ரோச் பண்றாங்கன்னு பாருங்க. இப்ப நானே கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து அந்த டைமருக்குள்ள ஃபர்ஸ்ட் போடுறீங்க கரெக்டா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் எப்படி அப்ரோச் பண்றேன்னு பாருங்க. கண்டிப்பா வந்துட்டு ஏதோ 1 or 2 ஒரு வீடியோல நீங்க
கத்துக்கீங்க. அது வந்து அது நீங்க அடுத்த இதுல அப்ளை பண்ணலாம் சரிங்களா. கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்குள்ளே ஒரு இருக்கிறது ஒரு நாலேஜ் இருக்குன்னா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு கான்செப்ட் கத்து வச்சிருக்கீங்கன்னா அதுக்குள்ளேயே நீங்க வந்து மார்க் டெஸ்ட் போட்டு கரெக்ஷன் பாக்குற மாதிரியே இருக்கும் சரிங்களா. இம்ப்ரூவ் ஆகும். எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா நீங்க வெளியில இருந்து எதுவுமே தெரிஞ்சுக்காத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதுக்காண்டி தான் சொல்றோம். ஒரு கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா. சரி ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா SBPO பாத்தீங்கன்னா IBSPO நான் சொல்லிட்டேன் 10 days இருக்கு மார்க் போடுங்க அப்படின்ட்டு. இப்போ SBPO நான் நல்லாவே பண்ணிருக்கேன், கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பா, ஏன்னா உங்களுக்கு SBPO மெயின்ஸ் SBPO முடிஞ்சு உங்களுக்கும் பாத்தீங்கன்னா அடுத்த IBSPO எக்ஸாம் இருக்கு கரெக்டா. அப்போ அவங்க பாத்தீங்கன்னா நீங்க IBSPOக்கும் படிக்கணும், SBPO மெயின்ஸுக்கும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கு. SBPO பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் வரும். சரி சாலிடா ஒரு மாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்த மாசம் ஸ்டார்டிங்ல வரலாம், இல்ல மிட்ல கூட வரலாம் சரியா. அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாசம் டைம் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்ப அதுக்கு முன்னாடி IBSPO வருதான், கண்டிப்பா நீங்க ஒரு மினிமம் ஒரு மார்க் போறீங்க. ஏன்னா நீங்க மெயின்ஸ் அவ்வளவு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த ப்ரிலிம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் சரியா. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மார்க் போடுங்க. ஆனா மார்க் போடாம விட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீட்னஸ் அப்படியே குறைஞ்சிரும். அதுக்காண்டி சொல்றேன், என்ன சொல்றேன்னா கண்டிப்பா ஒரு மார்க் போடுங்க சரிங்களா. அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், பிளஸ் வந்துட்டு நீங்க மற்ற மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் சால்வ் பண்றதா இருக்கட்டும், கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ இருந்து பண்ணாதான் உங்களுக்கு அந்த மெயின்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் சரியா. சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 10 days முடிச்சு நம்ம கொண்டு வரலாம் சரியா. ஃபர்ஸ்ட் இந்த 10 days பார்த்தீங்கன்னா இந்த IBSPO ப்ரிலிம்ஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன்னா இது முடிச்சுட்டு மெயின்ஸ் கொண்டு வரலாம் தான் பிளான் பண்ணிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டைமும் இல்லை, நம்ம வந்து கொண்டு வரலாம். இந்த 10 days முடிச்சுட்டு இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வரலாம். இல்லை நீங்க SBPO நான் வந்து கொஞ்சம் ஹார்ட் லெவல் கொஸ்டின்ஸ்லாம் நான் சால்வ் பண்ணணும்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் இந்த IOB LBOக்கு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன், 25 வீடியோ இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதிலே குமுலேட்டிவ் DA கொண்டு வந்திருப்பேன், நிறைய மெயின்ஸ் லெவல் DA கொண்டு வந்திருப்பேன். அதாவது ஃபர்ஸ்ட் 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் சம்மா இருக்கும் சரிங்களா. 10க்குமே அதாவது 11th வீடியோல இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 25 வீடியோக்கு நிறைய DE பிளஸ் கேஸ்லெட் இதெல்லாம் கொண்டு வந்துருப்பேன் சரிங்களா. நீ அந்த பிளேலிஸ்ட் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது பாருங்க, பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அதாவது இந்த 10 days அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இது முடிச்சுட்டு கொண்டு வரலாம் சரிங்களா. அதுக்காண்டி நான் வந்து பெய்டு கோர்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போ கோட்லேயே நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா கோட்ல பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு நீங்க வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி ரெக்கார்டா இருக்கும் சரியா. அது கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க, அதுல கூட மெயின்ஸ் வீடியோ பாருங்க, கண்டிப்பா ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம ரெக்கார்டட் வீடியோவா இருந்துச்சுன்னா கூட பாருங்க, பழைய வீடியோஸ் கூட பாருங்க சரிங்களா. மெயின்ஸோட கொஸ்டின்ஸ் வந்து நிறைய அந்த புரிதல் இருந்துச்சுன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு பூஸ்ட் கிடைச்சிடும். நீங்க நிறைய அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, மார்க்கும் இம்ப்ரூவ் ஆயிரும் சரிங்களா. சரி ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா SBPO IBSPO முடிச்சா. சரி ஓகே. இது ரெண்டுமே ஆல் இண்டியா லெவல் காம்படிஷன் சரியா. இப்போ இதை கம்பேர் பண்றப்ப இதுல பாத்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கிளியர் பண்ணுவாங்க, அதாவது மெயின்ஸ் பிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் போவாங்க சரியா. இப்போ பாத்தீங்கன்னா IBS கிளர்க்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க ஓகேவா. ரவுண்டடா நான் வச்சிருக்கேன் 894 வந்துச்சு, ரவுண்டடா 900 வேகன்சி வச்சிருக்கேன் இப்போதைக்கு இனிஷியல் வேகன்சி. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாடு லெவல் காம்படிஷன் கரெக்டா. இப்போ தமிழ்நாட்டு லெவல்ல இப்போ பாத்தீங்கன்னா 900 இன்ட்டு 10 பண்ணவே 9000 பேர் உள்ள போறாங்க. தமிழ்நாட்டுல மட்டுமே பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க 9000 பீப்புள் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. அப்போ as comparison IBSPO கம்பேர் பண்றப்ப IBS கிளர்க்கு பாத்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் உள்ள நீங்க மெயின்ஸ் போக வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அப்போ நீங்க வந்துட்டு இது ஒரு எக்ஸாம் நினைச்சு நீங்க என்ன பண்ணிடாதீங்க, எக்ஸாராதீங்க. IBSPO இருக்கு, IBS கிளர்க்கு இருக்கு. இதுக்கு இந்த வாரத்திலே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த வாரத்திலே வேகன்சி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எதுக்கு SBI இருக்கும், அது பாத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு வேகன்சி தெரியாது, அதனால கொஸ்டின் மார்க் வச்சிருக்கேன். இதுவே ஒரு குட் நம்பர் ஆஃப் வேகன்சி வரும், அதுவும் தமிழ்நாடு காம்படிஷன் தான். இதுல பாத்தீங்கன்னா மெயின்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் பேர் எடுப்பாங்க, அதாவது பிரிலிம்ஸ்லயே பாத்தீங்கன்னா நிறைய எடுப்பாங்க, இன்ட்டு 15 இன்ட்டு 20 அந்த லெவல்ல எல்லாம் போகும் சரிங்களா. அப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் மெயின்ஸ் போக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நீங்க ரெகுலரா மார்க் டெஸ்ட் எடுத்துட்டே இருங்க, படிச்சுட்டே இருங்க, எதுவுமே கிவ் அப் பண்ணாதீங்க சரிங்களா. கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு எக்ஸாம் நம்ம உள்ள போயிடலாம், கிளியர் பண்ணிடலாம் சரி. மெயின்ஸ் நல்லா பண்ணிட்டோம்னா கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம் சரியா. சரி ஓகே, அடுத்து போயிடலாம். சரி ஓகே. இப்போ வந்துட்டு ஒரு சில நிறைய கேட்டகரி இருப்பீங்க எப்படின்னா நிறைய கன்சிஸ்டன்டா எஃபர்ட் போடுறேன், ஆல்ரெடி சொன்னதான் எஃபர்ட் நிறைய போட்டிருக்கீங்க. அந்த 20 நிமிஷம் பிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் தான் இருக்கு. அதான் ஒரு 2-3 நிமிஷம் ஒரு 4 நிமிஷம் வேஸ்ட் பண்ணியிருந்தா கூட நீங்க என்ன பண்ணிருக்கோம், அந்த அட்டெம்ப்ட் குறைஞ்சிருக்கும் சரிங்களா. நம்ம 20 நிமிஷத்துல
நம்ம எஃபிஷியன்ட்டாக பண்ணியிருந்தா கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். இல்லை ஒரு 3-4 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே உங்களோட அட்டம் என்ன இருக்கும் குறைஞ்சிருக்கும். அதில் நிறைய நல்ல எஃபர்ட் போட்டவங்க சொல்கிறேன் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் இதில் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ண முடியல கரெக்டாக. இப்போ இதுவே மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகம். ஏன் ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா 20 நிமிஷம் ஷார்ட் டைம்ல இருக்கு, ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆயிருது, நம்மளால பண்ண முடியல. மெயின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் நிறைய இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா SBPO IBSPO எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45 மினிட்ஸ் இருக்கு கரெக்டா. இதுல பாத்தீங்கன்னா பொறுமையா நம்ம வந்துட்டு ஒரு ப்ரெஷர் இல்லாம கொஞ்சம் பொறுமையா போட்டு நம்ம கரெக்டா செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறைய குட் அட்டம் பண்ணலாம். நிறைய மார்க் 2 மார்க்ஸ் எல்லாம் இருக்கனால நிறைய மார்க்ஸ் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய நான் மேக்ஸுக்காண்டி நிறைய குவான்ஸ்க்காண்டி நிறைய எஃபர்ட் போட்டிருக்கு அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்ல நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சரியா. இப்போ அதே மாதிரி IBS கிளர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மாத்திட்டாங்க, டைமிங் மாத்திட்டாங்க, 30 மினிட்ஸ் இருக்கும் சரியா. அப்போ அதுலயும் பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் கம்மி தான் டைமு, நீங்க மார்க் டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி 30 மினிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம ஸ்பீட்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் சரியா. சரி ஓகே இது முடிஞ்சா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5 to 6 மந்த் வந்து கன்சிஸ்டண்டா படிங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இதுதான் எக்ஸாம் பீரியட் ஓகேவா. நான் ஏன் சொல்றேன்னா இப்ப பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இது 3 இதுக்கு வேகன்சி விட்டுட்டாங்க கரெக்டா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா SBI கிளர்க்கு இந்த வாரத்துல வர வாய்ப்பு இருக்கு சரிங்களா. இதை ஃபாலோ பண்ணி RRB PO RRB கிளர்க்கு பாத்தீங்கன்னா கேலண்டர் இருக்கு, அது கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் வரதா போகுது. இது எல்லாமே கன்ஃபார்ம் வந்துடும் சரியா. இதை தாண்டி அதர் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு சரியா. இப்போ பாத்தீங்கன்னா OASL ரீசெண்டா விட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா NASL வரப்போகுதுன்றாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா NASL NICL இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இன்சூரன்ஸ் எக்ஸாம்லாம் வரப்போகுது. கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீங்க இந்த 5 to 6 மந்த்ஸ் கன்சிஸ்டன்டா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எஃபர்ட் போட்டுட்டே இருப்பீங்க சரியா. கண்டிப்பா ஏதோ ஒரு எக்ஸாம் கண்டிப்பா கிளியர் ஆயிரும். அதை மனசை மட்டும் விட்டுறாங்க சரிங்களா. அதான் இங்க இம்பார்ட்டன்ட் சரியா. இப்போ பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறீங்க இந்த 5-6 மாசம் என்ன பண்ண போறீங்கன்னா படிக்கிறீங்க, படிச்சுட்டே இருக்கீங்க, வேற எந்த இதுவுமே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சரியா. படிக்கிறீங்க எக்ஸாம் போய் எழுதுறீங்க, படிக்கிறீங்க எக்ஸாம் போய் எழுதுறீங்க, இதை மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு எஃபர்ட் போறீங்களா 2026 தான் மிகப்பெரிய ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான இயர் அமைய போகுது. அது வந்து உங்க வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது சரிங்களா. ஓகேவா. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சரியா. அது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க சரியா. ஏன்னா நிறைய டீட்டெயில்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னப்பதான் ஞாபகம் SBIPOல பார்த்தீங்கன்னா உங்களோட அட்டெம்ப்ட் எவ்வளோ, அதாவது குவான்ஸ் அட்டெம்ப்ட் போட்டாலும் சரிதான், இல்லை நான் வந்துட்டு எல்லாமே போடுறேன் அப்படின்னா எல்லாமே இங்கிலீஷ் குவான்ஸ் ரீசனிங் எல்லாமே போடுங்க சரிங்களா. கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கம்மியாக அட்டன் பண்ணியிருந்தாலும் பண்ணுங்க, இல்லை நிறைய நான் நல்லாவே பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் உங்க அட்டம் பண்ணுங்க சரிங்களா. இது வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது சரிங்களா. சரி ஓகே கைஸ், நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சுன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ, டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே, பை.